Samsung Galaxy S10 லைனப்புக்கு அப்புறம் S11 அப்படிங்கிற லைனப் வரும்னு நினைச்சோம். ஆனால் டேரெக்டாக சாம்சங் நிறுவனம் வந்து S20 அப்படிங்கிற லைனப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சாம்சங்கோட Galaxy S20 மற்றும் S20 Plusல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்சங்கோட இந்த Galaxy S20 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைட்லேயும் சரி ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி கிளாஸ் பாடியால் செஞ்சுருக்காங்க. ஸோ டெக்ஸ்சர் பேட்டர்ன் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் நீட்டான ஒரு க்ளீன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் Galaxy S20 மற்றும் S20 Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் வேறுபடுது. சாம்சங் Galaxy S20ல் வந்து 6.2 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே S20 Plusல 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து Quad HD டிஸ்பிளேயாக வருது. இது AMOLED டிஸ்பிளேவாக வருது. சாம்சங் இதை டைனமிக் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் HDR10+, அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிரான்சிஷன்ஸ் மற்றும் அனிமேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒருவேளை நீங்கள் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Quad HD ரெசல்யூஷனில் ரன் ஆகாது. அதுக்கு பதிலாக ஃபுல் HD ப்ளஸில் தான் ரன் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக வந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷனில் ரன் ஆகும். அதுவே வந்து நார்மலான 60 Hzல ரன் பண்ணும்போது Quad HD ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிக்கிடலாம். சாம்சங் இந்த ரெண்டு ஃபோன்லேயே வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக கொடுத்துருக்காங்க. ஆனால் டேரெக்டாக டிஸ்பிளேலேருந்தே உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் முந்தைய கட்டிலும் இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது. இந்த பஞ்ச் ஹோல் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் எல்லாமே சைடில் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலும் இந்த ஃபோனோட சிப்செட்டை பற்றி பேசும்போது இது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் A65 ப்ராசரில் பயன்படுத்துகிறாங்க. 7 nm ப்ராசரில் இது ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 650 GPU ரன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து யூஎஸை பொறுத்தவரையும் இந்த சிப்செட் பயன்படுத்துவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் இருக்கும். இந்தியா பொறுத்தவரையும் இது சாம்சங்கோட Exynos 990 சிப்செட்டில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுவுமே 7 nm ப்ராசரில் தான் செஞ்சுருக்காங்க. EUV ப்ராசரில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து Mali G77 MP11 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எல்லா விதமான கேம்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். எந்த விதமான டாஸ்க் நீங்கள் கொடுத்தாலும் சரி அதை வந்து நல்ல தரமாக செய்யும். இந்த ரெண்டு சிப்செட்லேயும் வந்து 5G சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால 5Gயும் இதில் சப்போர்ட் ஆகும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். சாம்சங் Galaxy S20ல் வந்து 8GB மற்றும் 12GB ரேம் கான்ஃபிகரேஷன் இருக்குது. இந்த 12GB ரேம் கான்ஃபிகரேஷன் 5G வெர்ஷனோட வருது. மேலும் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 128GB வரையும் உங்களுக்கு இருக்குது. அதுவே சாம்சங் Galaxy S20 Plusோட ரேம் வெர்ஷனை பொறுத்தவரையும் 8GB மற்றும் 12GB இருக்குது. இதுலேயுமே 12GB ரேம் வந்து 5G வெர்ஷனாக வருது. இந்த ஃபோனில் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 128GB பேஸ் ஸ்டோரேஜாக ஆரம்பிக்கி மற்றபடி 250GB மற்றும் 512 அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷனோட வருது. இதில் இந்த 250GB மற்றும் 512GB வந்து 5G சப்போர்ட்டாக வருது. ஸ்டோரேஜ் டெக்னாலஜி எல்லாமே UFS 3.0 ஸ்டோரேஜ் பயன்படுத்தியிருக்காங்க. ரேமை பொறுத்தவரையும் LPDDR5 ரேம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முந்தைய காட்டிலும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிடலாம். இது வந்து சிங்கிள் மற்றும் ஹைப்ரிட் சிம் செட்டாக வருது. ஸோ ஹைப்ரிட் சிம் செட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2 சிம் அப்படி இல்லைன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு அடிஷனலாக வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ்க்கு போவோம். சாம்சங் Galaxy S20ல் வந்து நமக்கு 12 MP பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. இது டியூயல் பிக்சல் ரியர் கேமராவாக வருது. f1.8 அப்பர்ச்சரில் ரன் ஆகுது. இதில் சூப்பர் ஸ்பீட் டியூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டாவது கேமரா ஒரு 64 MP டெலிஃபோட்டோ லென்ஸாக வருது. 76 டிகிரி வரையும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.0 அப்பர்ச்சரில் இருக்குது. இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் ஜூமை பொறுத்தவரையும் 3x வரையும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அதே சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் அப்படின்னு சொல்லி 30x வரையும் ஜூம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 12 MP கேமரா. இது ஒரு அல்ட்ரா வைட் சென்சராக வருது. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. அதுபோக சாம்சங் Galaxy S20 Plusஸை பொறுத்தவரையும் இது 3 கேமரா இருக்குது. அதுபோக அடிஷனலாக டெப்த் விஷன் கேமரா அப்படிங்கிற ஒரு கேமரா அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. டெப்த் ஃபீல்டு வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக இது உதவும். ஆக மொத்தம் சாம்சங் Galaxy S20ல் 3 கேமராவும் S20 Plus 4 கேமராவும் வருது. இந்த சாம்சங் Galaxy S20 மற்றும் S20 Plus ரெண்டுலேயுமே வந்து 8K வரையும் வீடியோ வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் 8K அப்படிங்கும்போது அதோட சிங்கிள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 32 MP ஷார்ட்ஸாக இருக்கணும். ஆனால் இதில் 12 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 12 MP ஷார்ட்ஸை அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு வந்து 8K ரெசல்யூஷன் வீடியோவாக கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை ஒரிஜினலான 8K வீடியோவோட குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங் Galaxyயோட S20 Ultra அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வாங்க வேண்டியிருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு ஃப்ரண்ட் சைடில் உள்ள பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல ஒரு 10 MP டியூயல் பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. 80 டிகிரிஸ் வரையும் ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது.
இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. IP68 ரேட்டிங் இருக்குது. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. AKG ஸ்பீக்கரோட வருது. அதனால் குவாலிட்டி நல்லா இருக்கும். டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டாக இருக்குது ஹெட்ஃபோன்ஸில் கேட்குற பாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட சென்சர்ஸை பொறுத்தவரையும் அக்சலரோமீட்டர், பாரோமீட்டர், கைரஸ் சென்சர், ஜாமெட்ரிக் சென்சர், ஹால் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், RGB லைட் சென்சர் மாதிரி நிறைய சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து Android 10 வந்து 1UI 2.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. சாம்சங்கோட சர்வீஸ் வந்து அதாவது பிக்ஸ்பி, சாம்சங் ஹெல்த், சாம்சங் பே மாதிரியா சர்வீசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட்டை பொறுத்தையும் சாம்சங் Galaxy S20 வந்து 163 கிராம் வருது. S20 Plus வந்து 186 கிராம் வருது. 5G வெர்ஷன் கூட 2 கிராம், அதாவது 188 கிராமில் வருது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் Galaxy S20ல் நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து S20 Plusல 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர் மற்றும் வயர்லெஸில் வந்து ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது WPC, PMA சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் பவர் ஷேர் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற ஸ்மார்ட் ஃபோனை இது ஷேர் பண்ணிக்கிடலாம் பவராக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த S20 பொறுத்தவரையும் க்ளவுட் ப்ளூ, காஸ்மிக் கிரே, க்ளவுட் பிங்க் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. S20 Plus வந்து காஸ்மிக் கிரே, க்ளவுட் ப்ளூ, காஸ்மிக் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலைக்கு வரலாம். அஃபிஷியலாக இந்தியாவோட ப்ரைஸிங் தெரியல. ஆனால் இப்போ வந்து யூஎஸில் இது சொல்லியிருக்கிற விலையை வச்சு பார்க்கும்போது சாம்சங் Galaxy S20 4G வெர்ஷன் 120GB வெர்ஷன் வந்து இந்திய மதிப்பில் 70,000 வருது. அதுவே வந்து சாம்சங் Galaxy S20 5G வெர்ஷன் 120GB வேரியண்ட் வந்து 71,000 ரூபாய்க்கு வருது. அது வந்து சாம்சங் Galaxy S20 Plus பொறுத்தவரையும் 4G வெர்ஷன் 120GB வேரியண்ட் வந்து இந்திய மதிப்பில் 90,000 வருது. அதே வந்து 5G வெர்ஷன் சாம்சங் Galaxy S20 Plus 120GB வேரியேஷன் வந்து 86,000 கிட்ட வருது. அதே வந்து சாம்சங் Galaxy S20 Plus 5G வெர்ஷன் 512GB வேரியண்ட் வந்து இந்திய மதிப்பில் 92,000 கிட்ட வருது. ஸோ இது எல்லாமே வந்து யூஎஸில் உள்ள டாலர்ஸை கன்வெர்ட் பண்ண சொல்ல ப்ரைஸ் தான். ஸோ இந்தியாவுக்கு இது லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வரும்போது இதோட பைனோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனே அப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேல் படம் இருக்கிறது நான் டெக்கி தம்புக்காக மற்ற வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.